இந்த வீக்கெண்ட் ரிலீஸ் ஆகிற சித்தார்த்தனா படத்துக்கு இன்னைக்கே பல பேர் ரிவ்யூ கொடுத்திருப்பாங்க. ஏன்னா ரிவ்யூவர்ஸ்க்காக ஒரு ஸ்பெஷல் ஷோ ஓட்டிருக்காங்க. சினிமாவை பொறுத்த வரைக்கும் பிரீமியர் ஷோங்கிறது சாதாரணம் தான். பட் எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, நான் ஒரு பொருளை காசை கொடுத்து வாங்கி அந்த பொருளை ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு அந்த காசோட மதிப்பு தெரியும். பட் இதுவே ஒருத்தர் என்கிட்ட இந்த ப்ராடக்ட்டை கொடுத்து இந்த ப்ராடக்ட் நீங்க பயன்படுத்தி அதோட ரிவ்யூ சொல்லுங்க அப்படின்னா, நான் அந்த படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும், அந்த ப்ராடக்ட்டும் நல்லா இருக்குன்னு தான் சொல்லி ஆகணும். ஏன்னா அப்பதான் எனக்கு அடுத்த ப்ராடக்ட்டும் ஈஸியா ஃப்ரீயா கிடைக்கும். இதுவே நான் காசு கொடுத்து வாங்குற பொருளை என்ன கொடுத்திருந்தாலும் அந்த காசோட மதிப்பு எனக்கு தெரியும். இதுதான் இங்க உள்ள ரிவ்யூவர்ஸ்க்கும் உள்ள பிரச்சனை. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சினிமாவில் யார் யார் காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்றாங்க அப்படின்னு நீங்க கேட்டதுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியா உங்களுக்கு இப்ப பதில் கண்ணு முன்னாடியே இருக்கும். இதுல எல்லாருமே காசு வாங்கியிருப்பாங்க, இல்ல ஃப்ரீயா வந்ததுனால நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னா கிடையாது. ஆனா மேக்சிமம் பேர் இந்த படத்தை நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. ஏன்னா இந்த படத்தோட கான்செப்ட் அந்த மாதிரி ஒரு மிடில் கிளாஸோட லைஃபை காட்டுறேன் அப்படிங்கிறதுக்காக. கண்டிப்பா ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன், படம் நல்லா இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த படம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடும். படம் மொக்கையா இருந்தா அந்த படம் எவ்வளவுதான் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் அந்த படம் அதுக்கான வெற்றியை தேர்ந்தெடுக்காது. நீங்க தான் யோசிக்கணும்.